லிட்ரேட்ஸுக்கே செல்போனை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாத போது செமி லிட்ரேட்ஸுக்கு எப்படி தெரியும்? அறிவுபூர்வமான பல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு அது காரணமாக இருக்கிறது என்பது பொய்யல்ல. ஆனா உங்க பொண்ணு கையில இருக்கிற ஒரு ஸ்மார்ட் போன்ல இந்த உலகத்தில் உள்ள அசிங்கங்கள் அத்துணையும் வந்து விழுவும், எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அதை தான் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. பூச்சூடி, விரல் பிடித்து, நடைபழக்கி, முதுகெலும்புடைய பாடுபட்டு, முழு வயிறு காணாமல் உழைத்து இந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற நீங்கள் கெட்டு போகாமல் வேலி போட்டு பார்த்துக் கொள்ள வேண்டாம். ஒழுக்கம் மட்டும் நம்மிடம் இல்லை என்றால் மாணவிகளே, எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையிலே தோற்று போவீர்கள். சிஸ்டர் என்னங்க கூப்பிடும் போது இந்த எலக்ட்ரானிக் காட்ஜெட்ஸ் பத்தி பேசணும், செல்போன் யுகமா இருக்கு, இந்த பிள்ளைங்க எல்லாம் அதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க, அதனால அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. The golden key you remember is the sole author of your success is your mind. Once you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. விதியை மதியால் வெல்லலாம். அத்துணைக்கும் காரணம் உன்னுடைய சிந்தனை, உன்னோட மைண்ட் தாங்க. எங்கே தவறுகின்றோம்? ஏன் தவறுகின்றோம்? ஒழுக்கம் மட்டும் நம்மிடம் இல்லை என்றால் மாணவிகளே, எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையிலே தோற்று போவீர்கள். அதுதான் ஒழுக்கத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இன்றைய நிலை என்ன? 51% பேர் இந்தியாவில் செமி லிட்ரேட்ஸ், 80% பேர் செல்போன் யூஸ் பண்றோம். லிட்ரேட்ஸுக்கே செல்போனை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாத போது செமி லிட்ரேட்ஸுக்கு எப்படி தெரியும்? நினைச்சு பாருங்க. பிள்ளைகள் திரும்புகின்ற இடமெல்லாம் தவறான செய்திகளே தங்களுக்கு வந்து சேருவதால் இதுதான் உண்மை போலும், இதைத்தான் நாம் செய்ய வேண்டியது போலும், இதை செய்யவில்லை என்றால் உலகத்தில் உள்ள இன்பத்தையே நாம் இழந்து விடுவோம் என்று தவறாக நினைத்து அந்த பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள். சில நாடுகளிலே, சைனா, அரேபியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் போய் நீங்க ஏர்போர்ட்ல இறங்குனீங்கன்னா செல்போன்ல வந்து எந்த ஒரு ஆப்ஸும் வேலை செய்யாது. நாடே அதை தடுத்திருக்கின்றார்கள். இந்தியாவில் அதை தடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னுச்சு. பாராளுமன்றத்தில் சுதந்திர நாட்டில் அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பொழுது இந்த பிள்ளைகளை காப்பாற்றுகின்ற பொறுப்பு யாரிடம் வந்து விட்டது? பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடம் தானே. சரி, இன்றைக்கு ஒருத்தர் பார்க்கும்போது என்ன கேட்கிறாங்க? ஃபர்ஸ்ட், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா? பேஸ்புக்ல நீங்க இருக்கீங்களா? அது இல்லைன்னா ஏதோ கை நாட்டு பேர் வழி மாதிரி, கையெழுத்து போட கூட தெரியாத படிக்காதவன் மாதிரி இன்றைய உலகம் ஆகிவிட்டது. அது உண்மையும் கூட. யூட்டிலிட்டி ஆப்ஸ் இருக்குங்க. எலக்ட்ரிக் பில்லு கட்டுறதுல ஆரம்பிச்சு, அமெரிக்காவுக்கு போறதுக்கு பிளைட் டிக்கெட்ல ஆரம்பிச்சு, அங்க ரூம் போறதுல ஆரம்பிச்சு, ஷிப்ல வந்து பதிவு பண்ற வரைக்கும் இங்க இருந்தே பதிவு பண்ணலாம். தனித்தனி மனிதர்களாக இருந்தவர்களை குழுக்களாக சேர்த்து அறிவுபூர்வமான பல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு அது காரணமாக இருக்கிறது என்பது பொய்யல்ல. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டாக்டரை கேட்டுட்டு இங்க ஆபரேஷன் பண்ண முடியுது. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு உலகத்தை பார்க்க முடியுது. உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க வாங்கிக்க முடியுது. இப்படி பல நன்மைகள் இருந்தாலும் தீமைகள் தான் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் இன்று ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? அதுக்கு என்ன காரணம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் செல்போன் வந்துச்சு. அந்த செல்போன்ல பேசலாம், மெசேஜ் பண்ணலாம். அதுக்கு பிறகு ஸ்மார்ட் போன் வந்துச்சு. ஸ்மார்ட் போன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். 2G 3G 4G எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கூகுள் வந்துச்சு. 2G 3G கூகுள் இன்டர்நெட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கையில ஸ்மார்ட் போன் வந்துருச்சுன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல என்ன இருக்கோ அத்தனையும் உங்க கையில இருக்கிற செல்போன்ல இருக்கும். 2Gனா செகண்ட் ஜெனரேஷன், 3Gனா தேர்ட் ஜெனரேஷன், 4Gனா ஃபோர்த் ஜெனரேஷன். வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா 2Gனா வீட்டுல பைப்பை திறந்தா தண்ணி வர்ற மாதிரி. பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை கூறுகின்றேன். என்னன்னே தெரியாம புள்ள ஸ்மார்ட் போன் வேணுங்கன்னு வாங்கி கொடுத்துறீங்களே, என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. 3Gனா வயல்ல மோட்டர் செட் போட்டா தண்ணி வர்ற மாதிரி.
4Gன்னா நயாகரா நீர்வீழ்ச்சி மாதிரி, பைக்ல போறது, கார்ல போறது, விமானத்துல போறது மாதிரி வச்சுக்கோங்க. என்ன வரும்? கூகுள்ல என்ன இருக்கும்? அலாவுதீனும் அற்புத விளக்கு மாதிரி நீ என்ன கேட்கறியோ எல்லாம் இருக்கும் அதுல. இப்ப நான் சொன்னோன்னா அந்த பின்னாடி உட்கார்ந்து இருந்த அந்த மாணவிகள் மட்டும் சிரிச்சாங்க. முன்னாடி இருக்கிற பெற்றோர்கள் யாருமே சிரிக்கலதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அதுதான் உண்மையான காரணம். உங்களுக்கு தெரியாது என்பதுதான் அவர்களுடைய பலமும் கூட. தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தனித்தனி பேர் வச்சிருக்காங்க, நிக்நேம். அப்பா பக்கத்துல இருக்கான், அம்மா பக்கத்துல இருக்கான், பேசாதடின்னு. எத்தனை பெற்றோர்களுக்கு இது தெரியும்? இப்படி செல்போன்ல இந்த மாதிரி ஒவ்வொரு படியாக முன்னேறி இப்போது ஆண்ட்ராய்டு போன் சொல்றோம். ஆண்ட்ராய்டு போன்னா என்ன? ஆண்ட்ராய்டுனா ஒரு கனெக்டிவிட்டி லிங்க். ஆப்பிள் போன், ஆப்பிள் ஐபேட்ல எல்லாம் iOS தான் லிங்க். ஏன் ஆப்பிள் போன் சொல்றோம் தெரியுமா? அது 40,000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது, 4,000 ரூபாயில இருந்து கிடைக்குது. ஆப்பிள் போன்ல ஹேக்கர்ஸ் தவறாக அதை திருடி பயன்படுத்துபவர்கள் உள்ளே போவது முடியாது அல்லது மிக கடினம். ஆனா ஆண்ட்ராய்டு போன்ல யார் வேணாலும் செய்யலாம். நீங்க ஆண்ட்ராய்டு போன் ஒன்னு பிள்ளைக்கு வாங்கி ஸ்மார்ட் போன் கொடுத்தீங்கன்னா பெற்றோர்களே, முதல்ல அது ஒரு இமெயில் ஐடி கேட்கும். அந்த இமெயில் ஐடிங்கிறது கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள போற மாதிரி. இமெயில் ஐடி போட்டோன்னா அக்ரி டிஸ்அக்ரின்னு வரும். டிஸ்அக்ரியை தொட்டா அது ஓப்பனே ஆகாது. அக்ரியை டக்குன்னு ஒரு தொடுவாங்க. பிள்ளைங்களா இருக்கட்டும், பெற்றோர்களா இருக்கட்டும், என்னன்னே தெரியாம தொடுவீங்க. அக்ரி, அக்செப்ட். அது என்ன தெரியுமா? இந்த செல்போன்ல நீ பேசுறது, இந்த செல்போன்ல நீ கொடுக்கிற மெசேஜ், இந்த செல்போன்ல நீ எடுக்கிற போட்டோ, என்ன கருமங்கள் நீ செய்தாலும் அதை நான் பார்ப்பேன். அதை யாராவது எடுத்து தவறாக உபயோகித்தால் சட்டபூர்வமான நடவடிக்கை என் மீது எடுக்க முடியாதுன்னு கூகுள் கொடுத்திருப்பான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அக்ரியை தொட்டோனே எல்லாரும் சரண்டர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அத்துணையும் நீங்க உங்க நண்பருக்கோ தோழிக்கோ அனுப்பிச்ச மெசேஜ் பெரியவர்களுக்கும் சேர்த்தே சொல்லுகின்றேன். அது அவருக்கு மட்டும் நேரா போயிடுதுன்னு நினைக்காதீங்க. டவருக்கு போயிட்டு தான் வரும். அங்க போனா ஹிஸ்டரின்னு இருக்கும், குக்கீஸ்னு இருக்கும், எல்லாம் சேவ் ஆயிடும். எவ்வளவு நாட்கள் கழித்து வேண்டுமானாலும் நீங்க என்ன மெசேஜ் கொடுத்தீங்களோ, என்ன தப்பு நடந்துச்சோ அத்துணையையும் பார்க்க முடியும். பர்மிஷன் வாங்கணும், அவ்வளவுதான். காவல்துறை அதிகாரியாக நான் சொல்லுகின்றேன், ராத்திரி ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு 10 மெசேஜ் கொடுத்துட்டு அழைச்சிருச்சுன்னா அதை படிக்க முடியாதுன்னு தெரிஞ்சா பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போச்சுங்கிற மாதிரி அத்துணையையும் படிக்க முடியும். பார்க்காத வரைக்கும் மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. பார்க்கணும்னு ஆரம்பிச்சிட்டா பாதி பேர் ஒளிஞ்சான். அப்போ எவ்வளவு ஒரு டேஞ்சரஸ் கேம் வி ஆர் பிளேயிங். இந்த சூழ்நிலையில பிள்ளைகள் என்னெல்லாம் செய்யக்கூடாது? முதல்ல உங்க செல்போன் நம்பரை பேஸ்புக்ல பதிவு பண்ணக்கூடாது. உங்க பாஸ்வேர்டை அதுல பதிவு பண்ணக்கூடாது. உங்க போட்டோவை அதுல போடக்கூடாது. உங்களுடைய அட்ரஸ் அதுல பதிவு பண்ணக்கூடாது. எங்க படிக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. உங்க அட்ரஸ் என்னன்னு சொல்லக்கூடாது. பர்த்டே என்னன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொன்னா அதை எடுத்து நீங்கள் இருக்கின்ற இடத்தை கண்டுபிடித்து உங்களை பிளாக்மெயில் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் அத்துணையும் அதுல இருக்கிறது. ஒரு நியூஸ் பேப்பர் ஒன் வே டிராபிக் நீங்க படிச்சுட்டு தூக்கி போடலாம். ஒரு டிவியில ஆபாச படம் வந்துச்சுன்னா நீங்க ரிமோட் கண்ட்ரோலை வச்சு வேற சேனல் மாத்திக்கலாம். ஒரு ஆபாச சினிமான்னா அதுக்கு ஏ சர்டிபிகேட் உண்டு. ஒரு ஆபாச புத்தகம்னா காவல்துறைக்கு பயந்துகிட்டு விற்பான். ஆனா உங்க பொண்ணு கையில இருக்கிற ஒரு ஸ்மார்ட் போன்ல இந்த உலகத்தில் உள்ள அசிங்கங்கள் அத்துணையும் விழுவும். எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அதை தான் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்றீங்க. பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கணும்னு சொன்னா பத்தாது. அந்த செல்போனை வாங்கி அதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். எப்படி பார்க்க முடியும்? நீங்க தெரிஞ்சாதான் பார்க்க முடியும். அதுக்காவது கத்துக்குங்க. பேசிக்கா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்கின்றீர்களே, பூச்சூடி, விரல் பிடித்து, நடைபழக்கி, முதுகெலும்பொடிய பாடுபட்டு, முழு வயிறு காணாமல் உழைத்து இந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற நீங்கள் கெட்டு போகாமல் வேலி போட்டு பார்த்துக் கொள்ள வேண்டாமா? இல்லைன்னா 2000 ரூபாய்க்கு ஒரு செல்போன் இருக்கு, அதை வாங்கி கொடுங்க. பேசுறதுக்கு மட்டும்தான் முடியும். பாருங்க, ஏன் ஸ்மார்ட் போன் ஏன் வாங்கி கொடுக்குறீங்க?
பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சுட்டு பத்திக்காம எவ்வளவு நாள் பார்க்க முடியும் நீங்க? சரி, இப்போ இந்த மாதிரி அந்த செல்போன்ல இதெல்லாம் பதிவு பண்ணக்கூடாது. ஒரு ஃப்ரீ ஆப்ஸ் வருது அப்படின்னு சொன்னா அதை டவுன்லோட் பண்ணாதீங்க. பிள்ளைங்களுக்கே சொல்றேன். ஃப்ரீ ரீசார்ஜ் அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணாதீங்க. ஃப்ரீ கேம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? அதுல ஏற்கனவே ஒரு சாப்ட்வேரை உள்ள திணிச்சு வச்சிருக்கான். நீங்க ஃப்ரீன்னு நினைச்சு அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய கேமரா, உங்களுடைய போனு, அதுல நீங்க கொடுக்கிற மெசேஜ் எல்லாத்தையும் யாரு அந்த ஆப்ஸ உள்ள வச்சிருக்கிறானோ அவன் பார்க்க முடியும். உங்க கேமராவை அவன் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியுமா, சமீபத்தில் அமெரிக்கால 47 கோடி ரூபாய் இந்திய மணிக்கு ஒரு காரு. அந்த கார்ல ஒருத்தன் போயிட்டு இருக்கான். அவன் கார் கம்பெனி ஓனர். பின்னாடி ஒருத்தன் கார்ல வர்றான். அவனுக்கு போன் பண்றான். சார், உன் கார் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குங்கிறான். அவனுக்கு ஒன்னும் புரியல. கம்ப்யூட்டர்ல முன்னாடி போற கார் கம்பெனி ஓனருடைய காரினுடைய கட்டுப்பாட்டை பின்னால் வருபவன் ஹேக் பண்ணா அந்த சிப்ஸ்ல இருந்து அவன் அதுல கனெக்டிவிட்டி உண்டாக்கி பிரேக் அழுத்துறான். முன்னாடி போறவன் பிரேக் நிக்கல, ஸ்டேரிங்க திருப்புறான், வண்டி திரும்பல, ஃபுல் கண்ட்ரோல் அவனுக்கு வந்துருச்சு. அதையே செய்ய முடியுதுன்னா நீங்க பேசுறதெல்லாம் பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா, கொடுக்கிற மெசேஜ போட்டோவை பார்க்க முடியுமா, முடியாதான்னு நீங்களே முடிவு பண்ணி. அப்ப பெற்றோர்கள் என்ன செய்யணும்? நேராக பேசுகின்ற, ஒருவரோடு ஒருவர் முகம் பார்த்து பேசுவதற்கு கூச்சப்படுகின்ற, சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பரிமாறிக்கொள்ள கூடாது. நிஜ உலக ஆபத்திலிருந்து இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் எதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எடுக்கின்றீர்களோ அத்துணையையும் இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு நீங்கள் எடுத்தே ஆக வேண்டும். இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் வைத்துக் கொண்டு நான் இதை சொல்லுவதற்கு காரணம், இதனோட சீரியஸ்னஸ் என்னன்னு 2 பேருக்கும் புரியணும். அதுக்காக தான் சிஸ்டர் இந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணாங்க. 2 கண்ணு தான் பார்க்குதுன்னு நினைச்சிட்டு செல்போன்லயோ கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்க எதை செஞ்சாலும் அதற்கு பின்னால் 1000 கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன என்பதை தயவு செய்து அமர்ந்திருக்கின்ற யாரும் மறந்து விடாதீர்கள். அப்பனா இந்த செல்போனை எவ்வளவு ஜாக்கிரதையா உபயோகப்படுத்தணும். எப்ப பார்த்தாலும் செல்போனை ஒரு பொண்ணு நோண்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா, அல்லது ராத்திரி 9 மணிக்கு மேல செல்போனை எடுத்துட்டு எட்டி போச்சுன்னா புள்ள கெட்டு போகுதுன்னு அர்த்தம். மிஸ்டு காலிலே வாழ்க்கையை இழந்த பல மாணவிகளை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். அதனாலதான் இவ்வளவு ஓப்பனா பேசுறேன். இதை புரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்களே, சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஆசிரியர்களே.